டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ். தாவேக மாநாட்டு பந்தல் தற்போதே நிரம்பத் தொடங்கியுள்ளது. பற்றாக்குறை காரணமாக மாநாட்டு பந்தலின் பிற்பகுதியில் நாற்காலிகள் போடப்படவில்லை. இது தொடர்பாக எமது செய்தியாளர் ராஜேஷ் அளித்த கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். காலை 6 மணிக்கெல்லாம் இங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இரவோடு இரவாக பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மாநாட்டு திடலை நோக்கி வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நேற்று இரவு முதலே இங்கு பல தொண்டர்கள் இங்கு மாநாட்டு திடலிலே வந்து அவர்கள் படுத்து உறங்குவதை பார்க்க முடிந்தது. வந்திருக்கக்கூடிய அனைவரும் தளபதி தளபதி என்றும் டிவிகே என்றும் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மாநாடு தொடங்கக்கூடிய நேரம் மாலை 3 மணி என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகாலை 6 மணிக்கே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. அவர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஒரு குறிப்பிட்ட 2 குறிப்பிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க ஏராளமான தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல அதிகாலை நேரத்திலேயே ஆண்கள் மட்டும் இல்லாமல் பரவலாக பெண்களும் பார்க்க முடிகின்றது. பெரும்பாலும் இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அந்த நடைமேடை ஒட்டிய பகுதியிலே அதிக அளவிலே அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. காரணம், விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் வரும்போது அவரோடு அருகிலே நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் அவரை பார்த்து உற்சாகமாக கையசைக்கவும் ஆர்வமாக முதலில் அந்த ரேம்ப் வாக் ஒட்டிய பகுதியிலே ஏராளமானோர் அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. தற்போது மேடையை பொறுத்தவரையிலே மேடையில் இன்னும் யாரும் அமரவில்லை. காரணம், நிகழ்ச்சி மாநாடு தொடங்குவதற்கு இன்னும் நேரம் இருக்கின்றது. ஆனாலும் கூட ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்திலே அவர்கள் பல எதிர்பார்ப்புகளோடு இங்கே வந்து காத்திருப்பதாக சொல்கிறார்கள். மாநாட்டினுடைய முகப்பு பகுதியை பொறுத்தவரையிலே வரலாறு திரும்புகிறது என்று கொட்டையான எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற அடிப்படையிலே இந்த மாநாடு நடத்தப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மாநாட்டினுடைய மைய பகுதியிலே விஜய் அவர்கள் இருக்கிறார். அதற்கு பின் பகுதியிலே பேரறிஞர் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை வழிகாட்டுதல் படி நான் தொடர்ந்து நடப்பேன் என்று பறைசாற்றக்கூடிய வகையிலே விஜய் அவர்கள் இந்த புகைப்படத்தை அமைத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் 1967, 1977 ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல 2026 தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற அடிப்படையிலே இந்த வாசகங்களும் அந்த புகைப்படங்களும் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேடையை பொறுத்தவரையிலே சுமார் 200 பேர் அமரக்கூடிய வகையிலே மேடையில் நாற்காலிகள் போடப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மாநாட்டினுடைய அந்த முன்புறத்தில் கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மாநாடு ஆனது அமைந்திருக்கின்றது. அதில் முதல் பாதியிலே தான் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. பிற்பகுதியிலே அந்த நாற்காலிகள் போடப்படவில்லை. பல இடங்களிலிருந்து நாற்காலிகள் கொடுப்பதாக சொன்னவர்கள் இன்னும் நாற்காலிகளை கொடுக்காத காரணத்தினால் பிற்பகுதியிலே, அதாவது அந்த கடைசி பாதியிலே நாற்காலிகள் போட முடியாத சூழல் இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். மாநாட்டிற்கு ஒரு 10-11 மணிக்கெல்லாம் இங்கு லட்சக்கணக்கிலே கூட்டம் திரண்டு நிற்கும் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. காலையிலிருந்து அவர்கள் தொடர்ந்து காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து உற்சாகமாக தொடர்ந்து இங்கே சில நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். இந்த இடத்தை பொறுத்தவரையிலே தளபதி பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆசையா வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன்னா போன டைம் பத்தி பார்த்தீங்கன்னு வெரி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி நாங்கள் வந்து வச்சுங்களேன் வெளியே போகிறக்கே ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி போயிருந்தோம். விக்கிரபாணியில் இந்த டைம் வந்துங்களா வெறித்தனமாக இருக்குன்னா இப்போ காலையில் தான் அது. நீ சாயங்காலத்துக்கு கொடுத்த நீங்கள் பாருங்கள், ஒட்டுமொத்த டோட்டலாக மாறவே போகுது. இது வந்து கண்டிப்பாக டிவிக்கே தான், டிவிக்கே மட்டும்தானா. என் உசுரே தளபதி தாங்க, அவருக்காக தான் வாழ்றேன். அவருக்கு ஒரு அரியலூர் மாவட்டங்க. அதான் சொல்றேன்ல, என் உசுரே தளபதிக்காக குடுனா கொடுத்துருவாங்க உடனே. இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களுடைய மனநிலை அதுவாகத்தான் இருக்குது. மிகுந்த உற்சாகத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் பலரும் வந்திருக்கிறார்கள். சார், 67 அண்ணாதுரை மகாநாட்டுக்கு போனேன். 67 போனேன். அந்த மாதிரி மீட்டிங்கு எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதா கிடையாது, கலைஞரும் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி விஜய் தான் மீட்டிங். இந்த மாதிரி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை.
நிச்சயமாக இங்கு கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் மிகுந்த உற்சாகத்திலே அவர்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. மாநாடு தொடங்குவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கிறது. ஆனாலும் தொண்டர்கள் அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டும் மிகுந்த உற்சாகத்திலும் அவர்கள் இங்கே கூடியிருப்பதை பார்க்க முடிகின்றது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.